சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 29 ஜனவரி 2026. ஸோ இன்றைக்கி என்ன ப்ரைஸ் செக்ஷன் படி நான் ட்ரேட்ஸ்லாம் எடுத்தேன்னா, நான் ஃபாலோ பண்ணுற சூப்பர்மேன் டவுன் சைடு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி படி தான் நான் முதல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். அது வந்து ஃபேவராக போயிடுச்சுன்னா நல்லபடியாக ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை ஆப்போசிட் சைடு திரும்பிச்சுன்னா இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கான ப்ரைஸ் செக்ஷன் நடந்துச்சு. முதல்ல ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். அது ஆப்போசிட் திரும்ப போயிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணதால் இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரைஸ் செக்ஷனு. இதை வந்து பாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்னக்கெலாம் நடந்திருக்குன்றதை வந்து இப்போ நான் சார்ட் எடுத்து வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். நான் 2021 போகிறேன். அதில் வந்து சூப்பர்மேன் எடுத்துக்கிறேன். சூப்பர்மேனில் வந்து இன்றைக்கி டவுன் சைடு. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ப்ராஃபிட்டில் போய்ட்டு முடிஞ்சிடும். ஒருவேளை அன்றைக்கி ஆப்போசிட் திரும்புதுன்னா இன்னொரு ஆப்போசிட் சைட் ட்ரேடு எடுத்து நம்ம அதை அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாப் லாஸ் ரிகவர்டுன்ற இந்த கேட்டகரிக்கு நான் போகிறேன். அதில் தான் வந்து இன்றைக்கான ப்ரைஸ் செக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா சேம் இன்றைக்கி வந்த மாதிரியே தான் ப்ரைஸ் செக்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா S1 தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு கேண்டில். ஸோ இங்கே வந்து நான் டவுன் சைடு என்ட்ரி எடுத்திருப்பேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆகி அப் சைடு போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்படி போகும்போது என்ன பண்ணுவோன்னா, இந்த 50 MA தாண்டி திரும்ப அப் சைட் ட்ரேடு க்ளோஸ், இந்த 50 MA தாண்டி கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது ஒரு அப் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை வந்து நான் ரிகவர் பண்ணிப்பேன். மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் கூட போகும், R1 ப்ரீவியஸ் டே ஐ வரைக்கும் கூட போகும். பட் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் சைட்வேஸ்லேயே இருந்து முடிஞ்சிருச்சு. இது எக்ஸ்பைரி டே வந்தால் ஓரளவுக்கு நம்ம ஒரு 2 ஸ்ட்ரைக் அவுட் ஆஃப் த மணி நம்ம செல் பண்ணியிருந்தால் அது 0 ஆகிடும். ஓரளவுக்கு இந்த ட்ரேடில், இந்த டவுன் சைட் ட்ரேடில் வந்த லாஸை வந்து இந்த அப் சைட் ட்ரேடில் வந்து நம்ம ரிகவர் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்தில் வேறு ஏதாச்சும் சார்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அப்படி தான், கீழே ப்ரீவியஸ் டே லோ தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே டவுன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அப் சைட் ரிவர்சல் ஆகி அப் சைட் போயிடுச்சு. ஸோ 2 ட்ரேட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்து அது நல்லபடியாக ப்ராஃபிட்டபுளாக போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அன்றைக்கி ஒரு ட்ரேட் தான் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம். ஒருவேளை ஆப்போசிட் திரும்புதுன்னா இன்னொரு ஆப்போசிட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை வந்து ரிகவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டவுன் சைட் ட்ரேடு, அதுக்கப்புறம் அப் சைட் ட்ரேடு வந்து நம்ம எடுத்து ரிகவர் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு டவுன் சைட் ட்ரேடு, அதுக்கப்புறம் அப் சைட் ட்ரேட் எடுத்து ரிகவர் பண்ணணும். ஸோ இதுவும் ஓப்பனிங்லேயே ஒரு டவுன் சைட் ட்ரேடு, அதுக்கப்புறம் அப் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து 2021 வந்துச்சு வந்த சார்ட்ஸ். இதெல்லாம் இன்றைக்கான ப்ரைஸ் செக்ஷன் மாதிரியே சேமாக வந்த சார்ட்ஸ். இது நம்ம இன்னும் வேறு ஏதாவது ஒரு வருஷத்தில் கூட போயிட்டு பார்ப்போம். நான் 2022 போய்க்கிறேன். ஸோ இதில் போய்ட்டு திரும்ப சூப்பர்மேனையே செலக்ட் பண்ணிப்போம். அதில் வந்து டவுன் சைடு தான் இன்றைக்கி வந்தது. இதில் வந்து ஸ்டாப் லாஸ்க்குள்ளேயே போவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வச்சிச்சு இல்லை, அதெல்லாம் இந்த கேட்டகரியில் தான் வச்சுருப்பேன். ரிகவர் ஆனது ஸ்டாப் லாஸ் ரிகவர்டுன்னு வச்சுருப்பேன். இந்த 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் இதே மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் வந்திருக்கு. நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சரி, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டவுன் ட்ரேடு, அது வந்து திரும்ப ரிவர்சல் ஆகிடுச்சு. அதனால் அப் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டவுன் சைட் ட்ரேடு வந்திருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் சைட் ட்ரேட் எடுத்துருப்போம். திரும்ப அப் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணிக்கணும். ஸோ இது டவுன் சைட் ட்ரேடு, திரும்ப அப் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, 2023 கூட போய்ட்டு ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். சூப்பர்மேனு அதில் வந்து டவுன் சைடு, அது வந்து ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கேட்டகரியில் தான் வச்சுருப்பேன். ரிகவர்டு கேட்டகரியில் வச்சுருப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், டவுன் சைட் ட்ரேடு, அதுக்கப்புறம் அப் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேடு செகண்ட் ஹாஃபில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு அப் சைட் ட்ரேட் எடுத்து கொஞ்சமாக ரிகவர் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் சைட் ட்ரேடு, திரும்ப அப் சைட் ட்ரேடு வந்து ரிகவரி ட்ரேடு. 2024 கூட போய்ட்டு பார்த்துருவோம். ஸ்டாப் லாஸ்லேயே போவோம். ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் வச்சுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கேட்டகரியில் தான் இருக்கும். ரிகவர் ஆகிடுச்சுன்னா ரிகவரி கேட்டகரியில் வச்சுருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேடு, அதுக்கப்புறம் இன்னொரு அப் சைட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணிக்கணும். 2025 கூட போய்ட்டு நம்ம பார்ப்போம். சூப்பர்மேன் போய்க்கிறேன். இதில் வந்து டவுன் சைடு எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் போய்க்கிறேன். இதில் ஸ்டாப் லாஸ் ரிகவர்டு. இன்றைக்கி வந்த மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் எதாவது இருக்கான்னு நம்ம இதில் பார்ப்போம். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுன் சைடு என்ட்ரி காலையில் எடுத்துருப்போம். திரும்ப அது ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து அப் சைடு என்ட்ரி எடுத்து இந்த ட்ரேடு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு பிரேக் எவனில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது இப்போ நான் காட்டின எல்லா சார்ட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் செக்ஷன் மாதிரி தான் சேமாக நிறைய சார்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் கான்ஃபிடென்ட்டாக. ஓகேங்களா? ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்து இது கரெக்டாக S2S3 50% வரைக்கும் நான் டார்கெட் வைப்பேன். அங்கே போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, அன்றைக்கி அந்த ஒரு ட்ரேடோட முடிச்சிக்கலாம். ஒருவேளை அன்றைக்கி ஆப்போசிட் திரும்புதுன்னா அந்த லாஸை வந்து நம்ம ரிகவர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் என்னோடய பொசிஷனை காட்டுறேன். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுத்து அதில் வந்து ஒரு 24,000 லாஸ் தான் ஆச்சு. திரும்ப 2வது ட்ரேட் எடுத்து அதில் ஒரு 19,500 வந்து நான் ரிகவர் பண்ணிட்டேன். நான் 22 ரூபாயிலே நான் புக் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக எனக்கு வெளியே போகிற பர்சனல் ஒர்க் இருந்ததால் நான் அங்கேயே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லை இன்னும் டே ஃபுல்லாக விட்டுருந்தா கூட இப்போ பார்த்துருங்க 5 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா நல்லா அப்சைடு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓரளவுக்கு லாஸ் வந்து ரிகவர் ஆகிடுச்சு. ஒரு 5,000 ரூபாய் லாஸில் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா
செவ்வாய் புதன் 2 நாள் பார்த்தீங்கன்னா 3000 2000 பண்ணேன். அது வந்து இன்றைக்கி ஏழன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் லாஸ். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு பிரேக் ஈவனில் தான் இருக்குது. இந்த வாரம் வந்து ஒன்றுமே பெருசாக நம்ம பண்ண முடியல. ஆர்டர் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இதுதான் 9:55க்கு ஒரு ட்ரேடை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இன்னொரு ட்ரேட் வந்துச்சு. அதை வந்து நான் திரும்ப எடுத்துகிட்டு 12:30க்குலாம் அந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. சார்ஜஸ் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கான ட்ரேடு. இன்னையோடு இந்த மந்த்தை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு ஃப்ரைடே, ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு டைம் டிகேலாம் எதுவும் இருக்காது. பட்ஜெட் வேறு வர்றதுனால நாளைக்கு ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு செல்லருக்கு வந்து ஃபேவரபுளாக மார்க்கெட் இருக்காது, டைம் டிகேவும் இருக்காது. அதனால் இந்த மாதம் வந்து நம்ம இன்னையோடு வந்து நம்ம இதை முடிச்சிக்கலாம் ட்ரேடை. இதுக்கப்புறம் வந்து நம்ம பிப்ரவரியில் பட்ஜெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மண்டேக்கு அப்புறம். ஸோ இந்த மந்தோட P&L ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று வரைக்கும் ஒரு 2,10,000 நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். இருந்தாலும் இன்றைக்கி ஒரு 5000க்கு மேலே இதில் லாஸ் போயிடும். ஸோ ஒரு 2 லட்சத்துக்கு மேலே இந்த மாதம் மட்டுமே ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஓவரால் நான் ட்ரேடிங் 10th நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2,68,000 வந்து நேற்று வரைக்கும் ப்ராஃபிட்டில் இருக்கேன். அதில் ஒரு 5000 இன்றைக்கி வந்து மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ 2,63,000 பக்கம் வந்து இது வரைக்கும் நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரீனில் தான் இருக்குது, ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ட்ரேடிங்னா இப்படி தான் இருக்கும். எல்லா வாரமும் எல்லா மாதமும் நம்ம நினச்ச மாதிரி நிறையா ப்ராஃபிட்ஸ் டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒரு சில வாரம் நல்ல ஃபேவரபுளான டேஸ் வரும், அன்றைக்கி வந்து நல்லா சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில வாரமோ இல்லை ஒரு சில மாதமோ பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக தான் இருக்கும், ரொம்ப டல்லாக தான் இருக்கும். எந்த இதுவுமே இல்லாமல் ப்ராஃபிட் இல்லாமல் லாஸும் இல்லாமல் சின்ன ப்ராஃபிட்டு சின்ன லாஸு இல்லை பிரேக் ஈவன் இந்த மாதிரியும் முடிக்க வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம இந்த ப்ரைஸ் செக்ஷன்ஸ்லாம் நம்ம ஸ்டடி பண்ணி இவ்வளோ ரிசர்ச் பண்ணி இவ்வளோ விஷயங்களை எடுத்து ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணுறது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபெயிலியர்ஸை வந்து குறைக்கவும், ட்ராடவுனை குறைக்கவும், ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மாதமே வந்து ஒரு மாதத்தையும் வந்து நம்ம க்ரீனில் முடிக்கிறதுக்காகவும் தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக அப்ளை பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி டிசிப்ளினாக அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கான வீடியோ வந்து இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.